பிள்ளையே, நான் உன்னிடம் இன்று ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ இதை பெரிய விஷயமாக நினைக்கவே இல்லை. நான் எப்போதும் பெரிய காரியங்களைத்தான் பார்க்கிறேன் என்று நினைக்காதே பிள்ளையே. மலைகளை நகர்த்துவது, அற்புதங்களைச் செய்வது மட்டும் அல்ல என் பார்வை. நான் உன் அன்றாட வாழ்க்கையின் மிகச் சிறிய தருணங்களை கூட உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய அன்பான செயலுக்கும் என் பார்வையில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. என்னோடு அமர்ந்து கொள். நான் உன்னிடம் பேசுவதை சற்று அமைதியாக கேள். இன்று நான் உன்னிடம் எதை பற்றி பேசப் போகிறேன் என்று தெரியுமா? உலகத்தின் பெரிய சாதனைகளைப் பற்றியோ உன்னுடைய பெரிய வெற்றிகளைப் பற்றியோ அல்ல. நீ நினைத்து கூட பார்க்காத உன் வாழ்க்கையின் மிகச் சாதாரணமான, யாருடைய கண்களுக்கும் படாத சில ரகசியங்களை இன்று உனக்கு காட்ட விரும்புகிறேன். பெரிய காரியங்களைச் செய்தால்தான் உன் அப்பா உன்னை கவனிப்பார் என்று நினைக்கிறாயா? இல்லை பிள்ளையே. நீ செய்யும் சிறிய அன்புக்கும் உன் பார்வையில் சாதாரணமாகத் தோன்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என் பார்வையில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. சோர்வாக இருந்தும் நீ வீட்டு வேலையை முடித்த அந்த நாள் நினைவிருக்கிறதா? யாரும் பார்க்கவில்லை, யாரும் நன்றி சொல்லவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். யாருக்காகவும் கேட்காமல் வீட்டை அமைதியாகச் சுத்தம் செய்கிறாயே. உடல் சோர்வாக இருந்தாலும் குடும்பத்திற்காக உன்னால் முடிந்ததைச் செய்கிறாயே. வயது முதிர்ந்தவர்களை அரவணைத்து அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொள்கிறாயே. பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களின் சின்ன சின்ன விருப்பங்களை நிறைவேற்றுகிறாயே. கணவன் அல்லது மனைவிக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில விஷயங்களை சகித்துக் கொள்கிறாயே. உன் பிள்ளைகளின் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்ப்பதற்காக நீ செய்யும் தியாகங்கள். ஒருவருடைய தேவையை அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பே உன் கண்களால் உணர்ந்து கவனித்துக் கொள்வது. குடும்பத்தில் ஒரு சிறிய சண்டை வராமல் இருக்க நீயே முன்வந்து விட்டு கொடுத்து போகும் அந்த தருணம். வீட்டில் எல்லோருக்கும் உணவு பரிமாறிவிட்டு கடைசியில் அமைதியாக சாப்பிடும் தருணம் உனக்கு மட்டுமே தெரிந்த வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தையும் நான் பார்க்கிறேன். உடல்நிலை சரியில்லாத ஒருவரை இரவும் பகலும் அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிறாயே. வயதான பெற்றோர் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் சோர்வடையாமல் பொறுமையாக கேட்கிறாயே. குழந்தையின் சிறிய தேவையை தள்ளி போடாமல் உடனடியாக கவனித்துக் கொள்கிறாயே. சோர்வாக வீட்டுக்கு வரும் உன் வாழ்க்கை துணைக்காக அவர்கள் கேட்காமலேயே ஒரு கப் தேநீர் வைத்து நீட்டும் அந்த சிறிய உதவி. வீட்டில் பணம் குறைவாக இருந்தாலும் தன் ஆசையை விட குழந்தையின் தேவை முக்கியம் என்று நினைத்து உன் தேவையை விட்டுக் கொடுத்த அந்த தியாகம். சில நேரங்களில் வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகும் நாளைக்கு தேவையானதை தயாராக வைத்துவிட்டுத்தான் நீ படுக்கைக்கு செல்கிறாய். இதை யாராவது கவனிப்பார்களா என்று நினைக்காமல் நீ செய்து முடித்த அந்த சிறிய பொறுப்பையும் நான் பார்த்திருக்கிறேன். உனக்காக யாரும் கைத்தட்டவில்லை. ஆனால் உன் அன்பு அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்தது. நீ செய்ததை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நான் கவனிக்காமல் போகவில்லை. இவையெல்லாம் யாருடைய கேமராக்களிலும் பதிவாவதில்லை பிள்ளையே. ஆனால் என் கண்களிலிருந்து இவை எதையுமே நீ மறைக்க முடியாது. அந்த அமைதியான தியாகங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒருவேளை நீ வீட்டில் ஒருவருக்காக தேநீர் வைத்து கொடுக்கிறாய். உனக்கு தெரியாமல் போகலாம் அது வெறும் ஒரு கப் தேநீர் என்று. ஆனால் அதை நீ கொடுக்கும் அந்த அன்பை நான் பார்க்கிறேன். உனக்கு அது வெறும் ஒரு கப் தேநீர். ஆனா அதை நீ கொடுக்கும் அந்த அன்பை நான் பார்க்கிறேன். உன் குழந்தை ஏதாவது கேட்டா உனக்கு வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து அவனோடு அல்லது அவளோடு சில நிமிடங்கள் பேசுகிறாய். அந்த சில நிமிடங்கள் உனக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையின் இதயத்தில் அது ஒரு பெரிய நினைவாக மாறுகிறது. என் அப்பா என்ன கேட்கிறா, என் அம்மா என்ன கேட்கிறா என்ற உணர்வாக அது மாறுகிறது. பிள்ளையே, நீ கொடுக்கும் நேரத்தின் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அது அன்பாக மாறுகிறது. அந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ்கிறது. வீட்டில் சில நேரங்களில் ஒரு வார்த்தை போதும். ஒரு சிறிய விஷயம் பெரியதாகிவிடும். அந்த நேரத்தில் உன் மனதில் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் அந்த வீட்டின் அமைதிக்காக நீ ஒரு வார்த்தையை மட்டும் விழுங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ அமைதியாக விலகிச் செல்கிறாய். அந்த ஒரு நிமிடத்தில் நீ வெற்றி பெற்றது ஒரு வாதத்தில் அல்ல, ஒரு உறவை பாதுகாப்பதில். பிள்ளையே, இப்படிப்பட்ட தருணங்களையும் நான் பார்க்கிறேன். உன் குடும்பத்திற்காக நீ செய்த ஒவ்வொரு சிறிய தியாகமும் எனக்கு தெரியும்.
சில நேரங்களில் உனக்கு பிடித்ததை விட்டு கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கிறாய். சில நேரங்களில் உனக்கு ஓய்வு தேவைப்பட்டாலும் வீட்டில் இன்னொருவருக்கு உதவி தேவைப்படுவதால் எழுந்து செல்கிறாய். சில நேரங்களில் உனக்கே மனம் நிறைய பாரம் இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நீ அவர்களோடு சேர்ந்து புன்னகைக்கிறாய். இவை மனிதர்களின் கண்களுக்கு சிறியதாக தெரியலாம். ஆனால் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் இருந்த தூய்மையான அன்பை நான் பார்த்தேன். உனக்கு பணத்தால் உதவ முடியாத நேரத்தில் உன் நேரத்தால் உதவியிருக்கிறாய். உனக்கும் அவசரம் இருந்தும் ஒருவர் மனம் திறந்து பேசும்போது உன்னுடைய பயணத்தை நிறுத்திவிட்டு பொறுமையாக கேட்டிருக்கிறாய். அவர்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்க முடியாமல் இருந்தாலும் அவர்கள் பேசும்போது அவர்களை தனியாக உணரவிடாமல் உடனிருந்து ஆறுதலாக இருந்திருக்கிறாய். பிள்ளையே, சில நேரங்களில் ஒருவருக்கு தேவைப்படுவது ஒரு தீர்வு அல்ல. யாராவது என்னை கேட்கிறார்கள், என்னை மதிக்கிறார்கள் என்ற உணர்வு. அந்த உணர்வை நீ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய். அதை நான் பார்த்திருக்கிறேன். இதைவிட ஆழமான தருணங்கள் உன் வாழ்க்கையில் உண்டு. ஒருவருடைய கண்ணீரை பார்த்து உன் மனம் துடிதுடித்து போன அந்த இரவுகள். நீ எவ்வளவோ வேதனையில் இருந்தாலும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக உன் முகத்தில் ஒரு பொய்யான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு அவர்களுடன் இயல்பாக பேசினாயே. உடைந்து போய் நின்ற ஒருவரிடம் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று நீ கொடுத்த அந்த ஒரு வார்த்தை நம்பிக்கை. உனக்கே பற்றாக்குறை இருந்தபோதும் உன்னிடம் இருந்ததில் பாதியை இன்னொருவருக்கு பகிர்ந்தளித்த அந்த தியாகம். உன்னுடைய வசதியையும் சுகத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவர்களின் வசதிக்காக உன்னை விட்டு கொடுத்த தருணங்கள். இருண்டு கிடந்த ஒருவரின் வாழ்க்கையில் உன்னுடைய ஒரு சிறு வார்த்தையால் வெளிச்சம் ஏற்றியது. பிள்ளையே, நீ செய்த உதவிகள் எங்கு சென்றன, யாருடைய வாழ்க்கையை மாற்றின என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அறிவேன். நீ அன்று செய்த அந்த சிறிய உதவி ஒருவருடைய மிகப்பெரிய தேவையை நிறைவேற்றியிருக்கலாம். நீ கொடுத்த அந்த ஆறுதல் வார்த்தை ஒருவருடைய இருண்ட நாளில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான காரணமாக இருந்திருக்கலாம். நீ கொடுத்த அந்த உணவு ஒரு குடும்பத்தின் பசியை அந்த நாளில் தீர்த்திருக்கலாம். நீ கொடுத்த அந்த சிறிய உதவி ஒரு தாய்க்கு தன் பிள்ளைக்கு உணவளிக்க உதவியிருக்கலாம். நீ அன்று மறந்துவிட்ட அந்த தருணத்தை நான் மறக்கவில்லை பிள்ளையே. நீ கொடுத்தது வெறும் பொருளோ பணமோ அல்ல. அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஈரம் கசியும் அன்பை நீ உன் கைகளால் அவர்களுக்கு வழங்கினாய். நீ கொடுத்த ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் சென்றது என்று உனக்கு தெரியாது. நீ பகிர்ந்த ஒரு உணவு எங்கே ஆசீர்வாதமாக மாறியது என்று உனக்கு தெரியாது. நீ காட்டிய ஒரு இரக்கம் இன்னொருவரின் இதயத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிவேன். ஏனென்றால் நீ பார்த்தது அந்த ஒரு நிமிடம். நான் பார்த்தது அந்த நிமிடத்திலிருந்து தொடங்கிய முழு தாக்கம். நீ ஒரு மனிதனுக்கு நன்மை செய்தபோது அந்த நன்மை அங்கேயே நின்றுவிடவில்லை. அது இன்னொரு இதயத்திற்கு சென்றிருக்கலாம். அங்கிருந்து இன்னொரு வாழ்க்கையை தொட்டிருக்கலாம். நீ அதன் முழு பாதையையும் பார்க்கவில்லை. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையே, நீ பிறருக்கு காட்டிய இரக்கத்தை நான் மறப்பதில்லை. அது வாழ்க்கையில் என்ன பலனாக மாறும் என்பதை நீ இப்போது பார்க்காம இருக்கலாம். ஆனா என் பார்வையில் அது மறைந்து போகவில்லை. பிள்ளையே, நீ செய்த நன்மைக்கு மனிதர்களிடமிருந்து உடனடியாக பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா என் பார்வையில் அது ஒருபோதும் மறக்கப்படாது. இரக்கத்திற்கு இரக்கம் உண்டு, கொடுத்ததற்கு பலன் உண்டு. நன்மை செய்த உழைப்புக்கு அறுவடை உண்டு. நீ மறைவாக செய்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நீ செய்ததை சிறியதாக நினைக்காதே. இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ கொடுத்தது உன்னை விட்டு போய்விடவில்லை. நீ கொடுத்தது குறையவில்லை. நீ காட்டிய இரக்கம் உன்னிடமே திரும்புகிறது. உன் நன்மைக்கு அறுவடை இருக்கிறது. மனிதர்கள் உன்னை மறந்துவிடலாம், உன்னை ஏமாற்றியிருக்கலாம், உன் நன்றியை உணராமலே போயிருக்கலாம், உன் உதவியை மதிக்காமல் போயிருக்கலாம். ஆனா உன் அப்பா உன்னை மறக்கவே இல்லை. நீ செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். நீ கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். நீ காட்டிய இரக்கத்தை நான் மறக்கவில்லை. உன் நன்மை வீணாகவில்லை.
உன் தியாகம் வீணாகவில்லை, உன் அன்பு வீணாகவில்லை, உன் கண்ணீரோடு கலந்த உன் நன்மைகள் எதுவும் என் பார்வையில் வீணாகவில்லை. பிள்ளையே, நீ பிறருக்கு நன்மையாக இருந்த ஒவ்வொரு இடத்திலும் என் ஆசீர்வாதம் உன்னை தொடும். இது வெறும் பண ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் சமாதானம் தங்கும், உன் உறவுகளில் ஆழமான அன்பு துளிர்க்கும், உன் உழைப்புக்குரிய பலன் சரியான நேரத்தில் கைகளில் கிடைக்கும், உன் வாழ்க்கையின் தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்படும், உன் பாதையில் புதிய நல்ல வாய்ப்புகள் திறக்கப்படும். உன் குடும்பத்தின் மீது என் கிருபை எப்போதும் நிழலாக இருக்கும். உன் மனதில் யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சி நிரம்பும். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் என் தயவு உன்னை சூழ்ந்து கொள்ளும். நீ பிறருடைய தேவையை நினைத்தபோது உன் தேவைகளையும் நான் அறிவேன். நீ பிறருக்கு கொடுத்தபோது உன் வாழ்க்கையிலும் நிறைவை நான் கொண்டு வர முடியும். நீ பிறருடைய கண்ணீரை துடைத்தபோது உன் கண்ணீரையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஒருவரை உயர்த்திய போது உன்னை உயர்த்துவதற்கான என் வழிகளையும் நான் அறிவேன். நீ பிறருக்கு நன்மையாக இருந்தபோது உன் வாழ்க்கையில் நன்மை வருவதற்கான பாதைகளையும் நான் அறிவேன். பிள்ளையே, இதை கேட்கும் இந்த கணத்தில் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாய் என்று உனக்கே சில முகங்கள் நினைவுக்கு வரலாம். உனக்கு பெரிய பணம் இருக்க வேண்டியதில்லை, பெரிய வாய்ப்பு இருக்க வேண்டியதில்லை. ஒரு சிறிய ஆறுதல் வார்த்தை போதும், யாரிடமாவது ஒரு புன்னகை போதும், கஷ்டப்படும் ஒருவனின் சுமையை சிறிதளவுக்கு குறைப்பது போதும், ஒரு மன்னிப்பு, ஒரு அரவணைப்பு போதும். பிள்ளையே, உண்மையான நன்மை சத்தம் போடுவதில்லை, அது வாழ்க்கையை தொடுகிறது. அதனால்தான் உன் கைகளில் இருக்கும் சிறிய நன்மையை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதே. உன் அன்றாட வாழ்க்கையிலேயே உன் கைகளால் பலரின் கண்ணீரை துடைக்க முடியும். நீ இன்று கொடுக்கும் ஒரு அன்பான வார்த்தை நீ நினைப்பதை விட பெரியதாக இருக்கலாம். நீ இன்று செய்யும் ஒரு சிறிய உதவி நீ அறியாத ஒரு கதையின் திருப்பமாக இருக்கலாம். நீ இன்று பகிரும் ஒரு உணவு ஒருவருடைய நாளின் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீ இன்று காட்டும் ஒரு இரக்கம் ஒருவருடைய நம்பிக்கையை மீண்டும் எழுப்பலாம். ஒருவேளை நீ செய்த நன்மை உன் கண்களுக்கு முன்னால் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் போயிருக்கலாம். நீ நல்லது செய்தும் அதற்கு பதிலாக ஏமாற்றத்தையே சந்தித்திருக்கலாம். நீ கொடுத்த அன்புக்கு நன்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். நீ உதவிய மனிதரே உன்னை மறந்திருக்கலாம். அப்போது நான் செய்தது என்ன பயன் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் பிள்ளையே, விதை மண்ணுக்குள் இருக்கும்போது மேலே நின்று பார்க்கிறவனுக்கு எதுவும் நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் அந்த மண்ணுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை பத்தி நான் என்ன பெரிய காரியம் செய்தேன் என்று கேட்டு உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. நீ செய்த சிறிய நன்மைகளை கூட உன் தேவன் பார்த்திருக்கிறார். மனிதர்களின் பாராட்டு கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா என் பார்வையில் அது மதிப்புள்ளது. அதனால் சோர்ந்து போகாதே. உன் கைகளால் சென்ற நன்மை எங்கு போய் சேர்ந்தது என்று உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அன்று நான் செய்த அந்த சிறிய விஷயம் இவ்வளவு பெரிய மாற்றமாக மாறுமா என்று நீயே ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் மனிதன் ஒரு நிமிடத்தை மட்டுமே பார்க்கிறான். நான் அந்த நிமிடத்திலிருந்து பிறக்கும் பல வருடங்களையும் அதன் பலனையும் பார்க்கிறேன். உன் வாழ்க்கையின் தாக்கம் நீ நினைத்ததை விட மிகப்பெரியது. நீ செய்த அந்த சிறிய நன்மை எத்தனை இதயங்களை தொட்டிருக்கிறது என்பதை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இன்று உன் இதயத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி இருக்கட்டும். என் வாழ்க்கையில் நான் செய்த சிறிய நன்மைகளுக்கும் மதிப்பு இருக்கிறது என்று நீ அறிந்து கொள். நீ பிறருடைய கண்ணீரை துடைத்த இடங்களில் உன் கண்ணீருக்கும் ஆறுதல் கிடைக்கட்டும். நீ பிறருடைய சுமையை தூக்கிய இடங்களில் உன் சுமையையும் நான் தாங்கட்டும். நீ பிறருக்கு கொடுத்த இடங்களில் உன் வாழ்க்கையிலும் நிறைவு பெருகட்டும். நீ பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்த இடங்களில் உன் பாதையிலும் என் வெளிச்சம் இருக்கட்டும். பிள்ளையே, நன்றாக கேட்டுக்கொள். உன் நன்மை ஒருபோதும் வீணாகப் போகாது. நீ செய்த ஒவ்வொரு அன்பான செயலுக்கும்
என் பார்வையில் மதிப்பு இருக்கிறது. நீ கொடுத்த ஒவ்வொரு உதவியும் எனக்கு தெரியும். நீ காட்டிய ஒவ்வொரு இரக்கமும் எனக்கு தெரியும். நீ யாரும் பார்க்காத இடத்தில் செய்த நன்மையையும் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையே, நீ செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். நீ கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். நீ காட்டிய இரக்கத்தை நான் மறக்கல. நீ கொடுத்தது குறையவில்லை. உன் நன்மைக்கு அறுவடை இருக்கிறது. உன் வாழ்க்கை நன்மையாலும் கிருபையாலும் நிறைவாலும் நிரம்பட்டும். ஆமென்.